வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் உடகலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய இந்த 4 யுகங்களிலும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவரும் தினந்தோறும் இதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 2/12/5126 நாள் 16/3/2026 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் விரதம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளை மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம், ஆராதனை ஆகியவற்றில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாட்சாத் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இந்த பிரதோஷமானது மிகவும் விசேஷமான பிரதோஷம். அது என்னவென்றால் சோமவார பிரதோஷம்னு பேர். பரமேஸ்வரனுக்கு உகந்த நாள் சோமவாரம். அதனால் இந்த பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவசியம் எல்லாரும் இதில் சொன்ன பிரகாரம் கோவிலுக்கு போங்கோ. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 2/12/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி 16/3/2026 மார்ச் மாதம். காலையில் சூரிய பகவானாகப்பட்டவனவர் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:24 அயனம் உத்தராயணே. ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பல்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே. திதியானது துவாதசி திதி. 6 நாழிகை 19 வினாடி. காலை 8:56 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய சாத திதியானது திரையோதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதும் அடைய பரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்புகள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌதாரியமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் பிறந்த சாந்தவானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம்
கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தோஷம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், 58 நாழிகை 55 வினாடி. பின்னரவு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 5 மணி 58 நிமிடம் வரை. அதன் பிறகு சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரமானது அமமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இதே பங்குனி மாதம் 29ஆம் நாள் தங்களது நட்சத்திரமானது வருகின்றது. அன்றைக்குத்தான் தாங்கள் அனைவரும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சோமவாசர பிரதோஷ விரதம். இன்றைய ராகுகாலமானது காலை 7 மணி 54 நிமிடம் முதல் 9 மணி 24 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 54 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 24 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 54 நிமிடம் முதல் 3 மணி 24 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று பிற்பகல் 12 மணி 24 நிமிடம் முதல் 1 மணி 24 நிமிடம் வரை புதன் முகரை. இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது பெயர். இன்றைய சந்திராசிரமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு அதிகாலை 5 மணி 14 நிமிடம் முதல் காலை 11 மணி 25 நிமிடம் வரை சந்திராசிரமம். புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 11 மணி 25 நிமிடம் முதல் மாலை 5 மணி 36 நிமிடம் வரை சந்திராசிரமம். புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு மாலை 5 மணி 36 நிமிடம் முதல் இரவு 11 மணி 47 நிமிடம் வரை சந்திராசிரமம். புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 11 மணி 47 நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.